வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலாரோட புனித குலம் பெறுமாறு புகழல் அதிலிருந்து சில முக்கியமான பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமாம். இது அவர் நேரடியா உலக மக்களை கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கு. இதுல அவர் எதை ரொம்ப அழுத்தமா சொல்றாரு, எதை எதிர்க்கிறாரு, என்ன வழிகாட்டுறாருன்னு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றோம். நிச்சயமா வள்ளலாரோட வார்த்தைகள் சும்மா கவிதை இல்ல. அது ஒரு சமூகத்துக்கான, ஒரு ஆன்மாவுக்கான அழைப்புனே சொல்லலாம். அப்போ இருந்த சமூக பிரச்சனைகளையும் மனிதன் போக வேண்டிய உயரத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றாரு. சரி, அவர் ஏன் சில விஷயங்களை இவ்வளவு தீவிரமா சொல்றாருன்னு இந்த மூலத்தை வச்சு பார்க்கலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாம். முதல்லயே வள்ளலார் இந்த சாதி, மதம், கோத்திரம்னு பிரிஞ்சு சண்டை போறத ரொம்ப கடுமையா சாடுறாரு இல்லையா? ஆமாம் ஆமாம். சாதியிலே, மதங்களிலே, கோத்திரச் சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அழிகின்ற உலகேர்னு கேட்கும்போதே அந்த வருத்தம் தெரியுது. கரெக்ட். இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இத அவர் சும்மா கருத்து வேறுபாடா பார்க்கல. இது மனுஷ குலத்தையே அழிக்கும்னு பார்க்கறாரு. ஓ, அப்படியா? ஆமா. அதோட இந்த உலக வாழ்க்கை மேல இருக்கிற பற்று, அதாவது சும்மா சொத்து சேர்க்கறது, உடம்ப மட்டும் பாத்துக்கிறது, இதையும் கடுமையா விமர்சிக்கிறார். காடு வெட்டி கரும்பு விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகீர்னு சொல்றது அதான். நிலையான ஆன்மாவை விட்டுட்டு சும்மா இந்த வெளி விஷயங்கள்ல கவனம் செலுத்தி உழைப்பு வீணாகிறத பாடுபட்டீர் பயனறியீர் சொல்றாரு. ஆமா, அது மட்டும் இல்ல. ஆத்துல வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போட தெரியாதவங்கள அகங்காரம் புடிச்சு அலையறீங்களே அப்படின்னு சொல்றாரு. சரிதான். அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாம இருக்கிறத சுட்டி காட்டுறாரு. இந்த வீண் உலக வழக்கத்தை விட்டுட்டு வாங்கன்னு கூப்பிடுறாரு. அதோட சேர்த்து மதங்களோட பேர்ல நடக்கிற சண்டைகளையும் சொல்றாரு. எங்க சாமிதான் பெருசு, எங்க சாமிதான் பெருசுன்னு எதுக்கு இப்படி கத்துறீங்க? தெய்வம் ஒண்ணுதான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. அந்த அடிப்படையான ஒற்றுமையை ஏன் உணர மாட்டீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுதுன்னு நினைக்கிறேன். அவரு திரும்ப திரும்ப மரண பயத்தை பத்தியும் இந்த உடம்போட நிலையற்ற தன்மையை பத்தியும் பேசுறாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமானது. கூற்றுவன் வரும்போது என்ன செய்வீங்க, அதாவது கூற்று வரும் கால் அதனுக்கு எது புரிவீர், இந்த மாதிரி கேள்விகள் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்குது. உண்மைதான். பஞ்சபூதத்தாலான இந்த உடம்பு அழிஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாரு. ஐவகை பூத உடம் பழிந்திடிலேன் புரிவீர். சும்மா சாப்பிட்டு தூங்கி உடம்ப பெருக்கிறதுலே குறியா இருந்து உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர். சரி, ஆனா இந்த உடம்ப அழியாம வச்சுக்க வழி தெரியாம இருக்கீங்களே, அழியாமை ஆக்கும் வகை அறியீர் அப்படின்னு வருத்தப்படுறாரு. எவ்வளோ பெரிய பணக்காரனா பதவியில் இருந்தாலும் மரணம் வந்தா அதெல்லாம் ஒண்ணுமில்லன்னு சொல்றாரு. கணமுடையேம் சினமுடைய கூற்று வரும் செய்தி அறியீரோ. அப்போ இந்த உலக பிரச்சனைகள், மரண பயம், இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு அவர் சொல்றாரு, ஒரு வழி காட்டுறாரு இல்லையா? ஆமாம், காட்டுறாரு. அந்த சன்மார்க்க நிலை பத்தி பேசுறாரு. அதை நிலைநிறுத்த ஒரு தனித்தலைவர் வர்றாருன்னு சொல்றாரு. ஆமா, அவர் காட்டுற வழிக்கு பேரு தான் சன்மார்க்கம். அதாவது உண்மையான ஒரு நெறி, நீதி, அன்பு, கருணை இதெல்லாம் சேர்ந்த ஒரு பாதை. சரி, இத சரியா நிலைநிறுத்த ஒரு தனித்தலைவர், ஒரு வழிகாட்டி வருவாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த வருகைக்கான நேரம் இதுதான், ரொம்ப பக்கத்துல இருக்கு, மேவுகின்ற தருணம் இது, எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. அந்த தலைவர் வந்தா என்ன நடக்கும்னு சொல்றாரு. அந்த வருகையோட நோக்கம் என்னன்னா, சாதி, மதம் இந்த மாதிரி எந்த வேறுபாடும் இல்லாத ஒரு புனித குலத்தை உருவாக்கணுங்கிறது. புனித குலமா? அது எப்படின்னு விளக்குறாரா? ஆமா, நரை, மரணம், மூப்பு இதெல்லாம் இல்லாத நல்ல உடம்பை யார் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் உண்மையான நல்ல குலத்தார் அப்படின்னு சொல்றாரு. ஓ, அதாவது மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சவங்க தான் உயர்ந்தவங்கன்னு சொல்றாரு. அப்படிதான். இதை அடையறதுக்கு புத்தமுதம், அதாவது ஒரு ஞான அமிர்தம் சாப்பிடணும்னு சொல்றாரு. மரண வேதனை இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. மரண வாதனை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை. அதை நோக்கி வாங்கன்னு கூப்பிடுறாரு. சித்திபுரம் உத்தர ஞான சபைன்னு சில இடங்கள்லயும் சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி இடங்கள்ல அந்த தனித்தந்தை இருக்கிறதாவும், அங்க போய் அவரை சரணடைஞ்சா நம்மையும் அவரை போல ஆக்குவார், என்னையும் தானாக்க அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அவர் காட்டுற ஒரு விடுதலைக்கான வழி. ஆஹா, மொத்தத்துல வள்ளலாறு என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சமூக பிரிவினைகள், பொருள் மேல ஆசை, வெறும் உடம்ப மட்டும் பாத்துக்கிறது, இந்த மாதிரி தற்காலிக விஷயங்கள்ல மாட்டிக்காம மரணம்னு ஒண்ணு இருக்குங்கிற உண்மைய உணர்ந்து மரணமில்லா பெருவாழ்வை அடைய ஒரு தனித்தலைவர் காட்டுற அந்த சன்மார்க்க வழியில போங்க, அதுக்கான நேரம் வந்துருச்சு
இதுதானே? சரிதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதெல்லாம் வள்ளலார் சொல்லி கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவர் அவ்வளவு நம்பிக்கையோட தருணம் இது அப்படின்னு சொன்ன அந்த வருகை, அந்த மாற்றம், அந்த மரணமில்லா நிலை, இத பத்தின சிந்தனைகள் இன்னைக்கு நம்மளோட இந்த வேகமான, பரபரப்பான, சண்டை சச்சரவு நிறைஞ்ச காலத்துக்கு என்ன சொல்லுது? ஆமா, யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த உலகியல் பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி உண்மையான உயர்நிலையை அடையணும்னு அவர் சொன்ன விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதத்துல முக்கியமா படுது? இத பத்தி கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க.